மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் செயல்பட்டு வரும் அரசின் நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலையிலிருந்து வெளியேறும் கரித்துகளால் மாப்படுகை, சோழம்பேட்டை, மூவலூர் பகுதிகளில் சுவாச கோளாறு, ஆஸ்துமா, புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியரிடம் ஆலையை மூட கடந்த 2010ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு வெளியில தெரியணுங்கிறதுக்காகவே இதை நாங்க சொல்றோம். இது இல்லாம வாழ முடியல, இது இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எப்ப வீசிங் வருது, எப்ப நெபுலைசர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லியுமே அஸ்கோரில்லஸ், டெரிஃப்லின் இதோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாடே சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு காத்தே சுத்தம் இல்ல, பூச்சிகள் அவ்வளோ வண்டு இருக்கு. எங்களுக்கு பாலாத்த முடியல, எவ்வளவோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஒரு ஆலைக்காக இவ்வளோ பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா பரவாயில்ல, இறந்தா பரவாயில்ல, அப்படிதானே இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்போ ஸ்டெப் எடுக்க போறாங்க? அப்ப இந்த போராட்டத்தை இன்னும் நாங்க தீவிரப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? எப்போ இதுக்கு ஸ்டெப் எடுக்க போறாங்க? எவ்வளவு நாளைக்கு இது எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? லேடிஸ் சுடுகாட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. இப்ப லேடிஸ் குழந்தைங்களோட சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த போராட்டம் எத்தனை தடவை நடந்துட்டு இருக்குன்னு. என் வீட்டுக்கார் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இப்போ என் குழந்தை வந்துருச்சு. இதுக்கப்புறமும் மெடிசனோடய வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. மூடுங்கன்னு சொல்லல, இதுக்கு ஒரு சொல்யூஷன். இதை வேற இடத்துல நீங்க மாத்திக்கோங்க, இல்ல இதுக்கு வராத அளவுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்க. இதுக்கு எவ்வளவோ ஆர்டர்ஸ் அங்க மூவ் பண்ணல. அப்போ இது சாதாரண விஷயம் அப்படிதானே போயிட்டு இருக்கு.